பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால். மனநலம் காப்போம், பொய்களையும் உண்மைகளையும் புரிந்து கொள்வோம். மனநலம் என்பது உடல் நலம் போலவே மிகவும் முக்கியம் ஆனது. ஆனால் இன்னும் பலர் மனநலத்தை பற்றிய தவறான கருத்துக்களால் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த பொய்கள் உண்மையை மறைக்கும் போது அதற்கான சிகிச்சை பெறுவதையும் அவர்கள் தாமதிக்கின்றார்கள். விழிப்புணர்வே முதல் மருத்துவம் என்பதால் இன்று நாம் மனநல பொய்கள் மற்றும் உண்மைகள் பற்றி தெளிவாக காணப்போகின்றோம். முதலாவது பொய். மனநல பிரச்சனை உள்ளவர்கள் சிரிக்க முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால், மனநல சிக்கல்களில் உள்ளவர்கள் வெளிப்படையாக மகிழ்ச்சியாகவும் தோன்றலாம். சிரிப்பின் பின்னால் துக்கம் இருக்கலாம். அதனால் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படையான உணர்ச்சிகளால் மட்டும் மதிப்பீடு செய்யக்கூடாது. இரண்டாவது பொய். மனநல சிக்கல்கள் கடினமான வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் இதற்கான உண்மை வேறு மாதிரி இருக்கின்றது. மனநல பிரச்சனைகள் நரம்பியல், உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்களால் ஏற்படலாம். அவை மருந்துகள் மற்றும் சிகிச்சையின் மூலம் சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படலாம். மூன்றாவது பொய். மனநல சிக்கல்கள் உள்ளவர்கள் பைத்தியக்காரர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது மிகவும் ஆழமான தவறான கருத்து. மனநல சிக்கல் என்பது ஒரு பொதுவான மிகச் சாதாரண மருத்துவ நிலை. அதில் ஒருவர் தங்களை இழந்து விடுவதாக நினைக்க வேண்டாம். அது குணப்படுத்தக்கூடியது. நான்காவது பொய். மனநல சிக்கல்களுக்கு மருத்துவம் தேவை இல்லை. ஆனால் இதற்கான உண்மை, மனநல சிக்கல்களும் உடல்நலம் போல் மருத்துவ அறிவு தேவைப்படும் ஒரு நிலைதான். மனநல மருத்துவர், உளவியலாளர், ஆலோசகர் போன்ற நிபுணர்கள் வழிகாட்டி இதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். ஐந்தாவது பொய். மனநல பிரச்சனை பெண்களுக்கு மட்டுமே அதிகம் வரும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆண்களும் பெண்களும் மனநல சிக்கல்களில் ஒரு சமமான முறையில் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்கள் வெளிப்படையாக பேச தயங்குவதால் அது மறைக்கப்படுகின்றது. மனநலத்தை பாதுகாப்பதற்கான எளிய வழிகள் யாவை? உண்மையான உணர்வுகளை பகிருங்கள். தேவையான உதவியை விரைவில் பெறுங்கள். தூக்கத்தை பராமரிக்கவும். உங்களுக்கு பிடித்த வேலைகளில் ஈடுபடுங்கள். உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவற்றை பின்பற்றுங்கள். நிறைவாக, மனநலம் என்பது பேசக்கூடாத ஒரு விஷயம் அல்ல. அது அனைவருக்கும் பொதுவான ஒரு உண்மையான நிலை. பொய்கள் நீங்கி உண்மைகள் தெளிவாகும் போது நாம் எல்லோரும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். நம் மனதை பாதுகாப்போம். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருப்போம். நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.